உங்களுடைய பெயர் எந்த பட்டியலில் இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்களிலா அல்லது இறந்து போனவர்களின் பட்டியலிலா? டைட்டானிக் கப்பலை பற்றிய ஆச்சரியமான கதையில் தண்ணீரில் மூழ்கி மரித்து போகும் தருவாய் மட்டும் நற்செய்தியை மிகவும் வாஞ்சையுடன் அறிவித்த இயேசுவை தீவிரமாக பின்பற்றினவர்களில் ஒருவரை நாம் பார்க்கிறோம். டைட்டானிக் கப்பல் தண்ணீரில் மூழ்கின நாளின் இரவில் ஒரு மனிதன் இயேசுவின் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அதை பற்றி சொல்லும்படி தப்பி பிழைத்தான். அந்த மனிதனின் பெயர் ஆக்கில்லா வெப். ஆக்கில்லா வெப் இன் சாட்சியானது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஏனெனில் அந்த பனிக்கட்டி கடலில் அன்றிரவு 7 பேர் மட்டுமே உயிர்காப்பு படகுகளில் தப்பி பிழைத்தவர்களுடன் இருந்தனர். வெப் அவர்களில் ஒருவராக இருந்தார். உண்மையாகவே டைட்டானிக் கப்பலின் மிகச்சிறந்த நாயகர்களில் ஒருவர் ஜான் ஹார்ப்பர். மரணம் மற்றும் தண்ணீரில் மூழ்கும் ஆபத்து இருந்த நேரத்தில் அவர் மனிதர்களின் ஆத்துமாவை பற்றிய கரிசனை உள்ளவராக இருந்தார். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அதிகாலையில் டைட்டானிக் கப்பலின் அழிவு பற்றிய தகவல்கள் அமெரிக்காவை சென்றடைய தொடங்கின நேரத்தில் நியூயார்க்கில் இருக்கும் ஒயிட் ஸ்டார் லைன் என்ற கப்பல் நிறுவனத்தின் துணைத் தலைவர், டைட்டானிக் மீது நாங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினார். டைட்டானிக் குறித்த தகவல்களை பத்திரப்படுத்துகிற டைட்டானிக் கம்யூட்டேட்டரின் 1993 பிப்ரவரி மாத இதழானது ஒயிட் ஸ்டார் நிறுவனத்தின் ஒலிம்பிக் மற்றும் டைட்டானிக் பற்றிய விளம்பர பதாகையை பற்றி உலகத்திற்கு சொன்னது. எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த 2 கப்பல்களும் மூழ்கடிக்கப்பட முடியாத வண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முடிவில் டைட்டானிக் பற்றியும் கடலில் அதன் நம்பகத்தன்மை பற்றியும் ஒருவர் என்ன கருத்தை உடையவராக இருந்தாலும் அவை எதற்கும் பயனற்றதாக போனது. டைட்டானிக் கப்பலின் அந்த பயணத்தை பற்றிய மிகவும் மெய்யான ஒரே உண்மை என்னவெனில், சில நாட்களுக்கு பின் ஒருவரின் பெயர் எந்த பட்டியலில் காணப்படும் என்பதே. ரட்சிக்கப்பட்டவர்களிலா அல்லது இறந்து போனவர்களின் பட்டியலிலா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் வசனம் 12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 20 வசனம் 15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நம் பொருளாதார நிலை, வேலை, இனம், உடல்நலம், கல்வி, வயது, விளையாட்டு திறமை, ஆண், பெண், திருமணமானவர், திருமணம் ஆகாதவர், அம்மா, அப்பா, மகன், மகள், நம் உடல் தோற்றம், எதிர்கால திட்டங்கள், இலக்குகள், நம்பிக்கைகள், வாழ்க்கை நம்பிக்கை அமைப்புகள், அரசியல் நம்பிக்கைகள், மதச்சார்பு போன்ற எதுவாக இருந்தாலும் நம்முடைய பெயர் எந்த புத்தகத்தில் இடம்பெறும் என்பதே நாம் மரிக்கும் நேரத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். டைட்டானிக் கப்பலில் கடைசியாக உயிர்காப்பு படகில் ஏற்றிக்கொள்ளப்பட்ட கடைசி 7 பேரில் ஆக்கில்லா வெப்பும் ஒருவர். தமக்கு சொந்தமானவர்களை இந்த உலகத்தில் இருந்தும் மகா பெரிய உபத்திரவத்தில் இருந்தும் எடுத்துக்கொள்வதற்காக சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு கடைசியாக ரட்சிப்பை பெற்ற ஒருவர் இருப்பார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 20 வரை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று.